ஓம் சாய்ராம். ரமணாசிரமத்தில் நரசிம்ம சுவாமிஜியின் ஆன்மீக சாதனை துரிதமானது. நரசிம்ம சுவாமிஜி தகவல்களை சேகரிப்பதிலும் அவற்றை முறைப்படி பகுத்து அறிந்து கொள்வதிலும் மிகவும் ஆர்வம் கொண்டவர். நரசிம்ம சுவாமிஜி ரமணாசிரமத்தில் தங்கியிருந்த காவியகண்ட கணபதி சாஸ்திரிகளிடமிருந்து ரமண மகரிஷியை பற்றி நிறைய தகவல்களை சேகரித்தார். அது மட்டும் அல்லாமல் ஆசிரமத்திற்கு வந்து செல்லும் பக்தர்களிடமிருந்தும் ரமண மகரிஷியின் வாழ்க்கையை குறித்து பல தகவல்களையும் சேகரித்தார். இதேபோல் அவர் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கையை பற்றியும் நிறைய தகவல்களை சேகரித்து வைத்திருந்தார். ஒரு நாள் பேச்சோடு பேச்சாக குழுமணி நாராயண சாஸ்திரி அவர்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி ஒரு நூலை வெளியிடும் தன்னுடைய எண்ணத்தை தெரிவித்தார். இதை கேட்ட நரசிம்ம சுவாமிஜி தான் சேகரித்து வைத்திருந்த அனைத்து தகவல்களையும் அவரிடம் அளித்து மகான் சேஷாத்ரி சுவாமியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும் பொழுது இந்த தகவல்கள் அனைத்தையும் அதில் இணைத்து கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார். இவருடைய அரிய சேவையை நன்றியுடன் நினைவு கூறும் வகையில் குழுமணி நாராயண சாஸ்திரி அவர்கள் தான் எழுதிய நூலில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி நரசிம்ம சுவாமிஜி அளித்த அனைத்து தகவல்களையும் அதில் இணைத்திருந்தார். நரசிம்ம சுவாமிஜி 1925 ஆண்டு சேலத்திலிருந்து புறப்பட்டார். சேலத்திலிருந்து தன் வீட்டை விட்டு அவர் புறப்படும் பொழுது அவருக்கு இருந்த மனநிலை அப்படியே நீடித்தது. அவருடைய மனம் 3 ஆண்டுகள் ஆன்மீக சாதனை செய்த பிறகும் கூட சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது. இந்த சஞ்சலப்படும் தன்மை ஒரு நாள் அமைதி அடையும் என்ற நம்பிக்கை அவருக்கு இழையோடியது. சாய்ராம்.